போனால் போகட்டும் போடா பூமியில் நிலைந்தால் வாழ்பவன் யாரடா போனா போகட்டும் போடா பெரியப்பா அங்க சொன்ன மாதிரி ஒரு காலம் இடத்த பத்தி ஒரு காலம் பேசுறது சொல்லுங்க அமைச்சரே என் தந்தையார் பிரதீப மன்னர். ஓ உன் தந்தையார் பிரதீப மன்னன். ஆமா தாயாரே தாய் சகுந்தலாதேவி. ஓ சகுந்தலாதேவிக்கும் பிரதீப மன்னனுக்கு பிறந்துட்டா உங்க பேர் காசி மன்னன். காசி மன்னன். காசி மன்னன் சொல்றீ. இந்த காசி மன்னன் திருமணம் நடந்ததா மன்னா? நண்பா என்ன திருமணம் செய்தது யாரு யாரு என்று கேட்கிறார். என்ன சொல்லுடி. என்ன மாலை என்றா எனது தேவி என்ன திருமணம் செய்த தேவி யார் தெரியுமா? நல்லத்தங்கால் என்னுடைய மனைவி. அப்படி நல்லத்தங்கால திருமணத்தை செய்து உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்கிறதா? நண்பா எனக்கோ 7 மைந்தர்கள். ஏன் ஆண் மக்கள்? ஆண் மக்கள் 7 பேர். நண்பா ஞானசேகரன், குணசேகரன், விசித்திரசேகரன், வினோதசேகரன், இப்படியாக 7 பிள்ளைகளா? 7 பிள்ளைகள். ஆமா இப்படி 7 குழந்தைகள் பெற்றெடுத்திருந்தாலும் 7 குழந்தை பெற்றெடுத்து இந்த காசி மகா தேசத்துல சீரும் சிறப்புமா இருக்கிறீங்களா? நண்பா சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எப்படி இருக்கிறீங்க அப்படி என்று உன்னுடைய கேள்வி. நண்பா இந்த சீரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி தெரியுமா? 41 வருட காலமாக என் தேவியை திருமணம் செய்து இந்த காசி மகா தேசத்திலே சீரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நண்பா அப்படி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல சில காலம் என்ன நடந்தது தெரியுமா? ஐயா இந்த 12 ஐயா இந்த பாரினில் மலையும் இல்லை
நன்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த காசி மகா தேசத்துல. இப்ப 12 ஒரு வருடமாக இந்த பாரினில் மழையும் இல்ல. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பசி பட்டினிமா வரும்போது ரொக்க ரோச்சனம் அனைத்துமே என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொன்பொருள் எல்லாம் எடுத்து அனைத்து பொருளுமே கொடுத்து விட்டேன். சரி நண்பா, அனைத்துமே கொடுத்து விட்டேன். தங்க நகைகள் எல்லாம் தவிட்டுக்கு விலை மதித்தேன். ஏன்னா நாட்டு மக்களுக்காக. சரி முத்த நகைகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கே கொடுத்து விட்டேன். நாட்டு மக்கள் ஏங்குகிறார்கள் என்று. ஆமா, கொடுத்து விட்டு இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு பஞ்சம் பஞ்சம் என்று நான் வதங்கி கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இது என்ன செய்வது என்று சொல்லி பேறுபட்ட பஞ்சம் வந்து விட்டது. எப்ப இல்லாத பஞ்சம் இப்ப வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதப்பா. அதனால என் தேவியை அழைத்து என் தேவியை நல்ல தங்காலை அழைத்து அவரிடத்தே ஒரு ஆலோசனை சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஒரு வருத்தம் அண்ணா. என்னது? ரொம்ப நாளா எனக்கு ஒரு வருத்தம். என்னது? பஞ்ச காலத்துல எங்க இறமை சவனிக்கணும். நாட்டு மக்களுக்கு சோறு இல்ல, பேய மழையும் இல்ல, வயிற்றுக்கு சோறும் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாங்க. இளம சேனலிங்களும் அதுவும் பயிரில் தான். அப்படி இருந்தாலும் உன் மனைவி அழைக்க வேண்டும். ஆமா, அப்படியே ஆகட்டும். கேளுங்கள் சபைகளே, இவ்விதமாகத்தானே காசி மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்டு நல்லத்தங்காலை அழைத்து நல்லத்தங்கால் சபைநாடி வருகிறார். அவரால் மற்ற வைத்துவிடார்.
யாருங்க அம்மா நானுங்க பள்ளிங்க வீண் வார்த்தைகள் பேசப்படாது என்னிடம் ராஜமாதா ஏதாக இருந்தாலும் விளக்கமா கேட்கணுங்கிட்ட ஆமா விளக்கமாவா கேக்குறேன் விளக்கமா கேட்கணும் பள்ளிங்க அம்மம்மா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் போனால் போகணும் காத்தாலிக்கு படுத்தினா தூக்கம் வராது வீட்டுல சொல்ல மாட்டேங்கிறாங்களே இது பறந்து வர நாடகம் இல்ல தெரியும் தானே என்ன நாடகம்